ஏப்ரல் 25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, விண்வெளியில் அணு ஆயுதங்கள் தடை. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஐநா தீர்மானத்தை ரஷ்யா ரத்து செய்துள்ளது. விண்வெளியில் அணு ஆயுதங்களுக்கு தடை விதிக்கும் தீர்மானத்தை ரஷ்யா தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஐநாவோட தீர்மானத்தை ரத்து செய்துள்ளது. ஐநாவில் 5 நாடுகளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வீட்டோ அதிகாரம் வழங்கப்படும். ஐநாவில் நிரந்தர உறுப்பு நாடுகள் 5 தான். அந்த 5 நாடுகளுக்கும் வீட்டோ அதிகாரம். அந்த 5 நாடுகளில் ஒன்று தான் ரஷ்யா, அமெரிக்கா, அதன் பிறகு சீனா, பிரிட்டன், பிரான்ஸ் 5 நாடு தான். விண்வெளியில் பேரழிவு ஆயுதங்களை நிறுத்துவதை தடுப்பதற்கான ஒப்பந்தம் 1967 மேற்கொள்ளப்பட்டது. விண்வெளியில் பேரழிவு ஆயுதங்களை நிறுத்துவதை தடுப்பதற்கான ஒப்பந்தம் 67. அடுத்தது இதில் ஒரு சட்டம் மற்றும் ஒரு ஆணையம் பார்க்கலாம். ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த சட்டத்தின் கீழே தான் ஆணையம் வந்திருக்கும். ஸோ என்ன சட்டம் அப்படின்னா, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம். ஓகேவா, FSSன்னு சொல்லுவாங்க, ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 கொண்டு வரப்பட்டிருக்கோம். இந்த சட்டத்தின்படி தான் இந்த ஆணையமே அமைக்கப்பட்டிருக்கோம். உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம். உணவு பாதுகாப்பு நியூஸில் வருது அப்படின்னா இந்த சட்டம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்த சட்டம் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருக்குது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம். 2006. இந்த சட்டத்தின் கீழே தான் இந்த ஆணையம் 2011 அமைக்கப்பட்டது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI இது அமைக்கப்பட்டது 2011. ஸோ ஆக்ட் 2006, அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது 2011. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான வர்த்தக தொடர்பு எப்போ துண்டிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். 2019 பிப்ரவரியில் புல்வாமா தாக்குதலின் காரணமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையான வர்த்தக தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் 2019 ஆகஸ்ட் 5 ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. அது முழுமையாக வர்த்தக தொடர்பு என்ன ஆயிடுச்சு, துண்டிக்கப்பட்டது. 2019 ஆகஸ்ட் 5 ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை இந்தியா ரத்து பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 370 மற்றும் 35A ரெண்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 39B என்ன சொல்லும் அப்படின்னா, பொருள் வளங்களின் உரிமையும் கட்டுப்பாடும் பாதுகாப்பதற்கான கொள்கையை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். கவர்மெண்ட் மேற்கொள்ளணும் அப்படின்றத சொல்லும். பொருள் வளங்களின் பொருளோட உரிமையும் கட்டுப்பாடையும் பாதுகாப்பதற்கான கொள்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லுது. நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது இதில் பாருங்கள், மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி கொடுத்துருக்காங்க. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் ஆக்ட் 1985. இந்த இடத்துல நம்ம தீர்ப்பாயம் பற்றி படிக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம தீர்ப்பாயம் பற்றி பார்க்கலாம். இந்த தீர்ப்பாயம் அப்படின்றதே இந்திய அரசியலமைப்பில் 42வது சட்டத்திருத்தம் 1976 சேர்க்கப்பட்டிருக்கும். அதற்கு முன்னாடி தீர்ப்பாயம் அப்படின்ற ஒன்றே இருந்திருக்காது. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம், மாநில நிர்வாக தீர்ப்பாயம் அப்படின்றதே பார்த்திங்க அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம் 1976 323A மற்றும் 323B சேர்க்கப்பட்டிருக்கோம். 323AB அப்படின்றது சேர்க்கப்பட்டிருக்கோம். இது ஒன்றும் இல்லை, அகில இந்திய பணி. ஸோ அந்த அரசு பணியாளர்களோட ஊதிய உயர்வு, பணியிட மாற்றம், அது தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பது தான் இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மற்றும் மாநில நிர்வாக தீர்ப்பாயம். ஸோ இது இந்திய அரசியலமைப்பில் 323A மற்றும் 323Bயின் கீழ் இருக்குது. ஓகே, பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 14A சேர்க்கப்பட்டது. 42வது சட்டத்திருத்தம் 1976 படி 14A சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஒலிம்பிக் பற்றி கொடுத்துருக்காங்க. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி 3வது முறையாக நடக்குது. உலக அளவில் முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டி இது. இதில் பாரிஸில் மட்டும்
இதோட இந்த ஆண்டு நடைபெறுவதோட 3 ஆண்டுகள் 1900 ஃபஸ்ட் நடந்திருக்கும், அடுத்து 1924, அடுத்து 2024. இதே போல் எந்த உலக நாடில் 3 முறை நடந்திருக்கு அப்படின்னா லண்டனில் நடந்திருக்கு. 1908, 1948, 2011. இந்த 3 முறை ஒலிம்பிக்கை நடத்திய நாடு அப்படின்னா ஃபஸ்ட்டு லண்டன், அதன் பிறகு பாரிஸ். ஸோ இந்த ஆண்டு ஒலிம்பிக் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 1924லையும் ஒலிம்பிக் வந்து பாரிஸில் தான் நடந்திருக்கு. இப்போ 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2024லையும் ஒலிம்பிக் வந்து பாரிஸில் தான் நடக்க போகுது. அதே போல் இந்த ஒலிம்பிக்கில் முதல் முறையாக இப்போ நடைபெறுறது 33வது ஒலிம்பிக் போட்டி. இந்த ஒலிம்பிக் போட்டியில் பாரிஸில் நடக்க போகிறது 33வது ஒலிம்பிக் போட்டி. இந்த ஒலிம்பிக் போட்டியில் தான் முதல் முறையாக சம அளவில் விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்து கொள்ளும் நிகழ்வு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையே ஒலிம்பிக் நடந்ததில் 32 ஒலிம்பிக் முடிஞ்சிருக்கு. ஸோ எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சம அளவில் வீரரும் வீராங்கனைகளும் பங்கேற்கவில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்தது இந்த தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது 2018 இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றிருக்கும், தூத்துக்குடியில் நடந்திருக்கும். ஸோ இதில் நம்ம படிக்க வேண்டியது, இது யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டு மாநில அரசு விசாரணை மேற்கொண்டாங்க அப்படின்னா நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம். அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அந்த ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் தலைமையில் அப்படின்றத வந்து நல்லா பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது ஐசிஎஃப். இந்த ஐசிஎஃப் சென்னையில் இருக்குது, பெரம்பூர், சென்னை. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்தே பாரத் ரயில் தயாரிப்பதில் இந்தியாவில் இங்கே மட்டும்தான் வந்தே பாரத் ரயில் வந்து தயாரிக்கப்படுது. ஐசிஎஃப் சென்னை. அடுத்தது இதுலேயும் ஒரு ஆக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம். தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம். இந்த சட்டத்தின் கீழே தான் விதி வந்திருக்கும். இந்த சட்டம் எந்த ஆண்டுனா 2005. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. ஸ்கூலில் வந்து குழந்தைங்களை அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறையா இதன் கீழே வந்து இருக்கும். ஸோ இந்த ஆக்ட் எப்போ அப்படின்னா 2005. அடுத்தது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன நாள். மத்திய தோல் ஆராய்ச்சியோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னா சென்னை, தமிழ்நாடு, சென்னை தான். மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் சென்னை. இதோட நிறுவன நாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. ஓகேவா? 77வது நிறுவன தினம். ஸோ இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1948 ஏப்ரல் 24. ஏப்ரல் 24. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் தலைமையிடம் வந்து சென்னை. 1948 ஏப்ரல் 24 தொடங்கப்பட்டிருக்கும். இதோட 77வது நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. அடுத்தது மே 1 கிராம சபை கூட்டம் நடைபெறாது. எதனால் நடைபெறாது அப்படின்னா மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதன் காரணமாக மே 1ஆம் தேதி மட்டும் இந்த ஆண்டு மே 1 மட்டும் இந்த கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறாது. என்ன காரணம் அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதன் காரணமாக வந்து நடைபெறாது. நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 6 முறை வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. ஒன்று வந்து ஜனவரி 26, நமக்கு நல்லாவே தெரியும், குடியரசு தினம். அடுத்தது மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். மே 1 தொழிலாளர் தினம். இந்த தினத்தில் தான் இந்த வருஷம் மட்டும் கிராம சபை கூட்டம் நடைபெறலை. அடுத்தது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. மகாத்மா காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2. உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த டி குகேஷ் வந்து சாம்பியன் பட்டம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்.